யார் ஒருத்தர் பிறருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க, பிறருக்கு நிறைய விஷயத்த செஞ்சாங்க, பிறருக்கு கொடுத்ததும் சரி, சொல்லி கொடுத்ததும் சரி, கத்து கொடுத்தது, இது எல்லாமே இந்த நன்றி உணர்வு சொல்லி முக்கியமா யாருக்கிட்ட அதிகமா இருக்குன்னா, யார் ஒருத்தவங்க பிறருக்கு கொடுக்குறாங்களோ, பிறரை வளப்படுத்த பாக்குறாங்க, அவங்க கிட்ட இந்த நன்றி உணர்வு முக்கியமா இருக்கும். யாரு செய்யறாங்களோ, யார் ஒருவருக்கு ஹெல்ப் பண்றாங்க, பிறரை தூக்கி விடுறாங்க, பிறகு அறிவுரை சொல்றாங்க, அவங்க கிட்ட இந்த நன்றி உணர்வு அதிகமா இருக்கும். அவங்க கிட்டதான் இருக்கணும், அவங்க கிட்ட முக்கியமா இருக்கும். இங்க ஏதாவது விஷயம் நம்மளோட எல்லாரோட கூட்டுனா அதெல்லாம் பண்ணா அவங்க நன்றி உணர்வு இருக்கணும், நம்மளுக்கு விசுவாசமா இருக்கணும், நம்மளுக்கு எதனா ஒண்ணு நம்ம எதாவது செஞ்சு அதுக்கு அவங்க தலையாட்டணும், அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு அகேன்ஸ்ட் அவங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா புரியுதா? இது பேர் நன்றி உணர்வு கிடையாது, நன்றி உணர்வு இல்லாம அர்த்தம். ஏன்னா நன்றி உணர்வு இப்ப நான் ஒண்ணு செஞ்சேன், நீ எனக்கு ஒரு செய்யணும் அர்த்தம். நீ செய்து பிடிச்சா செட்டானதான் அவங்க செய்வாங்க, இல்ல அவங்க செய்ய மாட்டாங்க. இது அவங்களோட கூற்று, இது ஒண்ணுமே கிடையாது. இந்த நன்றி உணர்வு அவங்க கிட்ட எதிர்பார்த்தேன்னா, நன்றி உணர்வுன்றதுக்கான ஒரு அர்த்தம் என்னன்னா, நீ இன்னும் பெரிய வளமாகத்துக்கும், நீ பெரிய ஒரு உண்மையிலே சொன்னா ஒரு பெரிய அறிவாளியாகவும், ஒரு பெரிய அனுபவசாலியாகவும், நீ ஒரு ஞானத்தை பெறக்கூடியதாகவும், நீ இருக்கிறது சிறந்த ஒரு அன்புடையாகவும் மாற்றத்துக்கான ஒரு பெரிய வீரியமான சொல் நன்றி உணர்வு சொல்லு. இப்ப அந்த நன்றி உணர்வு சொல்லு என்ன ஆயிடுச்சு, இப்ப நீ அதை அவன் மேல திருப்பறதுனால நீ செஞ்ச சரி திருதி கொள்ள எதிர்பார்க்கிற மாதிரி, ஹெல்ப் பண்ற, ஒரு கஷ்ட காசு கொடுக்குற, இல்ல நல்ல வார்த்தை சொல்லி அவர் சரிப்படுத்துற, ஏதோ அவர் எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணிட்டு நீ நாளைக்கு உனக்கு அவர் ஹெல்ப் பண்ணல, உனக்கு அவர் அகேன்ஸ்ட் பேசுறாருன்னா நீ ஒண்ணு நன்றி மறக்கிறிய, நீ எவ்வளவு செஞ்சு சொல்லி நீ சொல்லி காட்ட நீ செஞ்ச என்ன செஞ்ச பத்தியா, அன்பான செயல், கருமையான செயலை செஞ்சிருக்கல அவருக்கு, அதோட வீடியோ குறைஞ்சிருவாங்க. அந்த செயலுக்கான ஏன்னா நீ செஞ்ச செயலுக்கு திருத்தி பலன் எதிர்பார்க்கிற, அந்த திருத்தி பலன்றது தானாதான் கிடைக்கணும். நீ அவருக்கு விட்டு போற ஏதோ விஷயம் நடக்குதுன்னா அப்போ நீ அதை எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்த்துட்டு நம்ம பண்ணதை சொல்லி காட்டக்கூடாது. உண்மைங்க. நீ அதை சொல்லி காட்டும் போது நன்றி உணர்வுன்ற சொல்லுறது, அந்த சொல்லுக்கான முழு சாராம்ச ஒரு அறிவு கருத்து சூழல் தடுத்து போதாங்க.